தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, கடலூர். இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 6ஆம் பருவம் சங்க இலக்கியம் அலகு 1. சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். இவை இரண்டும் 11 மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகிறது. இதில் 8 தொகை நூல்கள் குறித்து பார்க்கும்போது இதில் 5 நூல்கள் அகநூல்களாகவும் 2 நூல்கள் புறநூல்களாகவும் 1 நூல் அகமும் புறமும் சேர்ந்த நூலாக திகழ்கிறது. இந்த அகநூல்களில் முதலாவதாக வரக்கூடிய நூல் நற்றிணை. இந்த நற்றிணை என்பது எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றாகும். நல் என்ற அடைமொழி பெற்றது. இதனை நற்றிணை 400 என்றும் கூறுவர். நற்றிணை பாடல்கள் அகப்பொருள் பாடல்களாம். நற்றிணையில் உள்ள 400 பாடல்களை 187 புலவர்கள் பாடியுள்ளனர். இந்நூல் தனி பாடல்களாக பலராலும் பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்நூலை தொகுத்தவர் யாரென அறியப்படவில்லை. தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆவான். இந்நூல் 9 அடி முதல் 12 அடிகள் வரை அமைக்கப்பட்ட நூலாகும். கடவுள் வாழ்த்தோடு 401 பாடல்களை கொண்டது இந்நூல். இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நற்றிணையில் 5 நிலங்களுக்கு உரிய பாடல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இன்று நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடியது முல்லை நிலத்திற்குரிய 21வது பாடல். இந்த முல்லை நிலத்தில் முக்கியமான சொல்லப்படுவது பிரிவு, காத்திருப்பது, தலைவி தலைவனுக்காக காத்திருப்பது, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இந்த பிரிவு என்பது 4 வகையாக சொல்லலாம். 1, போருக்காக பிரியலாம், பொருள் தேட பிரியலாம், தூதுக்காக செல்லலாம், அல்லது கல்வி கற்க. இந்த 4 நிமித்தமாக பிரிவு ஏற்படுகிறது. அப்படி பிரிவு ஏற்படும் போது தலைவி தலைவனுக்காகவும் தலைவியை நினைத்து தலைவனும் வருந்தி தன்னுடைய நிலையில் இருப்பதே இந்த முல்லை நிலத்திற்குரிய ஒரு செயலாகும். இந்த முல்லை நிலத்தின் 21வது பாடலை குறித்து ஆசிரியர் மருதன் இளநாகனார் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். விரைப்பறி வருந்திய வீங்கு செலல் இளையர் அரைசெறி கச்சை யாப்பு அழித்து அசையி வேண்டு அமர் நடையர் மென்மல வருக தீண்டா வைமுள் தீண்டி நாம் செலர்க்கு ஏமதி வளவ தேரே உதுக்கான் உருக்குறு நறுனை பால் விதித்தன்ன அரிக்குரல் மிடற்ற அம்நுண் பல்பொறி காமறு தகைய காண வாரணம் பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் புலரா ஈர்மணல் மலிரக் கெண்டி நாள் இறை கவர மாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகு நிலையே. மாணவர்களே, இந்த பாடலில்
ஆசிரியர் என்ன கூற வருகிறார் என்பதை பார்ப்போம். இந்த பாடலில் 3 விதமான செய்திகளை நமக்கு சொல்கிறார் ஆசிரியர். தேர்ப்பாகனுக்கு தலைவன் என்ன சொல்கிறார், அங்கு முல்லை நிலம் என்பதால் மழை பெய்து கொண்டிருக்கும் என்ற செய்தியை சொல்ல வருகிறார். முல்லை நிலத்தினுடைய விலங்குகள், பறவைகள் சொல்லும்போது காட்டுக்கோழி, காணவாரணம் என்று சொல்லப்படுகிறது. தலைவியினுடைய வருத்தத்தை அந்த காட்டுக்கோழியின் 2 சேவலும் பெட்டையும் சேர்ந்து செய்கின்ற அந்த செயலோடு ஒப்பிட்டு அங்கே பாகனுக்கு கூறுவது போல, தேரோட்டிக்கு கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது பாகனே, விரைந்து செலுத்துதலாலே வருந்திய மிக்க செலவினை உடைய நம் வீரர், அரைச்செறி கச்சை யாப்பு அழித்து அசையி வேண்டு அமர் நடையர் மென்மெல வருக. போர்க்களத்தில் அவங்க போர் செஞ்சு ரொம்ப களைச்சி போய் வந்திருப்பாங்க. அதனால் அவங்க வரும்போது நம்ம குதிரையில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம தேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களால வர முடியாது. அவங்கள அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு அவர்கள் இடையிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இடுப்பில் கட்டப்பட்ட துணியை, அதாவது கச்சையை தளர்த்தி கொண்டு ஆங்காங்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு மெதுவாக வரட்டும், பொறுமையாக வரட்டும், நாம் நம் தலைவியை விரைவாக சென்று சந்திப்போம் என்ற செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இடையில் செரித்த கச்சையின் பிணிப்பை நெகிழ்த்து ஆங்காங்கு தங்கி தம் விரும்பிய வண்ணம் அமர்ந்த நடையாய் மெல்ல மெல்ல வருவாராக என்பதை இதில் சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஒரு செய்தி, நன்றாக உருக்கிய நெய்யின் பாலை சிதறினாற் போல கடைகின்ற குரலை உடைய மிடற்றினை உடைய அழகிய நுண்ணிய பல புள்ளிகள் அமைந்த பார்ப்பவரை விரும்பி கவரக்கூடிய காணக்கோழி, காட்டுக்கோழியை பார்க்குறான் தலைவன். இது அந்த காட்சியை பாருங்கள். வழக்கமாக நம்ம வீடுகளில் நெய் காய்ச்சும் போது சரியாக காய்ஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்காக பால் தெளித்து பார்ப்பாங்க. அப்போ ஏற்படுகிற அந்த சத்தம் அந்த மாதிரி அந்த காட்டுக்கோழியினுடைய குரலை ஒப்பிடுகிறார். அது பார்வைக்கு பார்ப்பதற்கு அழகாக, பார்ப்பவர்களை கவரக்கூடிய விதத்திலே அந்த காட்டுக்கோழி இருக்கிறது என்பதை சொல்கிறார். அந்த காட்டுக்கோழியானது அந்த காட்டில் அப்பொழுதுதான் பெய்து வடிந்து கொண்டிருக்கிற மழை, அந்த அகன்ற நெடிய காட்டில் உலராத ஈரமணலை நன்றாக பறித்து, இன்னும் காயில் அந்த இடம், அப்படி ஈரத்தோடு இருக்கக்கூடிய அந்த மண்ணை அந்த தன்னுடைய அலகுகளால் கீறி நாட்காலையில் இரையாகிய நாங்கூழை கவர்தலும் அதனை கொன்று தன் பேடைக்கு ஊட்ட வேண்டி அப்பெடையை நோக்கிய பெருமை மிக்க நிலையே அங்கே பாராய் என்று தலைவன் தேர்ப்பாகனுக்கு உரைக்கிறான். அங்கே பாரு அந்த காட்டுக்கோழியோடைய நிலையை பாரு, என்ன செய்து பாரு, மழை பெஞ்சு இப்போ தான் ஈரமாக இருக்குது மண், இன்னும் காய கூட இல்லை. அந்த மண்ணில் கீறி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மண்புழுவை தான் சாப்பிடாம அந்த மண்புழுவை கொன்று தன்னுடைய பெட்டை கோழிக்கு இரையாக கொடுப்பதற்காக அந்த பெட்டை கோழியை அழைத்தது போல அந்த காட்சியை அமைத்திருக்கிறார் ஆசிரியர். எனவே ஆதலால்
நாம் முன்னே விரைந்து செல்லுமாறு இருகாரும் இதுகாரும் தீண்டாத கூரிய தார் முல்லை குதிரையை தீண்டி தேரை செலுத்துவாயாக. அதனால் நம்ம அந்த பாருங்கள், அந்த பறவை இனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கோழிக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட நமக்கு இல்லையா? நம்ம போய் உடனே நம்ம தலைவியை பார்க்கணும். அதனால் நீ இது வரைக்கும் தீண்டாத அந்த தார்குச்சி, அந்த கோலிலே முள் போன்ற ஒரு ஆணியை அடித்திருப்பார்கள். அந்த தார்கோலால் இதுவரைக்கும் அதை பயன்படுத்தலைன்னா அதை பயன்படுத்தி இந்த தேரை விரைவாக செலுத்து, தலைவை போய் நேராக சந்திப்போம், சீக்கிரமாக சந்திப்போம் என்ற செய்தியை தலைவன் தேர்ப்பாகனுக்கு உரைத்ததாக மருதன் இளநாகனார் இந்த பாடலில் நமக்கு விளக்கியுள்ளார். எனவே மாணவர்களே, இந்த நற்றிணையில் முல்லை நில காட்சிகளை நமக்கு பறவையாகவும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சியை மழையாகவும் அந்த முல்லை நிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டியுள்ளார். அடுத்த வகுப்பிலே மற்றொரு பாடத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பேராசிரியர் முனைவர் ஜான் போஸ்கோ, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, கடலூர். நன்றி, வணக்கம்.